அருமை தோழர்களே, இந்த 12 துணை பொதுச் செயலாளர்களில் நம்மிடம் இல்லை. அந்த மிச்சம் 12 பேர். இந்த 12 பேரில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர். 2020 நம்மோடு பழகி வருகிறார். பழகிய நாளிலிருந்து அவர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய அரசியலை அவ்வப்போது பேசி வந்தவர். கட்சியில் சேரப்போகிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. தலைவர் அவர்களோடு நெருக்கமாக தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒருவராக அரசியலில் ஈடுபட்டவர். முதல்வரின் குடும்பத்தோடு நெருக்கமான ஒரு உறவை அவர் தேர்தல் பணி ஆற்றுவதன் மூலம் கொண்டிருந்தார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நடத்திய அந்த நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர் என்கிற அடிப்படையில் தான் நமக்கு அறிமுகமானார். அதாவது தோழமை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய, குடும்பம் சார்பில் தனியே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். அதாவது அதிகாரப்பூர்வமாக கட்சி சார்பில் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு தனி. அது இல்லாமல் தலைமையின் வழிகாட்டுதலின்படி தனிப்பட்ட முறையிலே அழைத்து பேசுகிற நபர்களும் அவரும் ஒருவர். அப்படித்தான் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது அர்ஜுன் நெருக்கமானார். அதற்கு முன்பே அறிமுகம்தான். அவர் ஒரு இந்திய தேர்தல் சம்பந்தமாக என்னை வந்து சந்தித்து அறிமுகமானார். நம்முடைய வழக்குரைஞர் அணியின் மாநில செயலாளராக இருக்கிற வழக்குரைஞர் பார்வேந்தன் அப்போது தமிழ்நாடு மாநில அளவில் அந்த சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார். அது தொடர்பான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் என்னிடத்திலே அவர் வந்தார், அறிமுகமானார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்துதான் சட்டப்பேரவை தேர்தல் வந்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகத்தான் அவரோடு அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் சிலாகித்து பேசுவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய அரசியல் ஆசான் என்று பெருமை பொங்க சொல்லுவார். திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கர் படம் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய கொட்டேஷன்ஸ், மேற்கோள்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய அரசியல் ஆய்வு அமைப்பில் ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்தில் அவருடைய இருக்கையின் பின்னால் ஒருபுறம் அம்பேத்கர், இன்னொருபுறம் காந்தியடிகள். நான் முதலாக போய் பார்த்தபோது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவரிடத்தில் கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அவர் வேறு விளக்கம் சொன்னார். அது ஒருபுறம். அப்படி நம்மோடு தேர்தல் பணிகள் தொடர்பாக அறிமுகமாகி பயணித்த அவர் ஒரு கட்டத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்து வேலை செய்ய விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆய்வு மற்றும் களப்பணி ஆகியவற்றை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்கிற தனது விளைவை வெளிப்படுத்தினார். நமக்கு செலவு செய்து ஒரு நிறுவனத்திடம் அந்த பணிகளை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்லை. எங்களால் அப்படி செலவு செய்ய முடியாதே என்று நான் சொன்னபோது, உங்களிடத்தில் நான் சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வதற்காக என்னுடைய விருப்பத்தை சொல்லவில்லை. இதுபோன்ற இயக்கம் இந்த மண்ணில் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. கட்டமைப்பு ரீதியாகவும் தேர்தல் களத்தில் பணியாற்றுவது தொடர்பான நிர்வாக ரீதியாகவும் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் என்றுதான் இந்த இயக்கப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முனைந்தார். அதன் அடிப்படையில் ஒரு ஏவி தயாரித்த ஆடியோ வீடியோ காணொலி ஒன்றை தயாரித்து கட்சி தற்போதைய நிலைமையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு போட்டு காட்டினார். இதையெல்லாம் அவ்வப்போது முன்னணி தலைவர்களிடையே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதன் பின்னர் பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங், அதுதான் நாம் முதலில் அவரிடத்திலே எந்த கட்டணமும் இல்லாமல் செய்வதற்காக இந்த பணியை ஒப்படைத்தோம். நம்முடைய கட்சியிலே மறுசீரமைப்பு பணிகள் வேகமாக நடந்தன. நான் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைக்கக்கூடிய அந்த பணிக்காலத்தில் அவரோடு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்த பிறகுதான் பூத் லெவல் கமிட்டியை போட முடியும் என்கிற நிலையில மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்து நான் அறிவிப்பு செய்து மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு செய்த பிறகு மேலிட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அதன் அடிப்படையிலே வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்து 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கூட்டத்தை முதலில் அவர் நடத்துகிற விஓசி அமைப்பின் மூலமாக அந்த குழுவினரின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினோம். அது அவர் செய்த முதல் நிகழ்ச்சி. இரண்டாவதாக விருதுகள் வழங்கும் விழாவை வழக்கம் போல் நாம் நடத்தினாலும் கூட அவர்களின் வழிகாட்டுதலும் அதிலே இருந்தது. நாம் 2008 இருந்து தொடர்ச்சியாக விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தி வருகிறோம். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளாக அவற்றை நடத்தியிருக்கிறோம். கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பல, தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பல மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நாம் விழா எடுத்திருக்கிறோம். மரவிலை நகரில் நடந்திருக்கிறது, திருச்சிராப்பள்ளியில் நடந்திருக்கிறது.
மதுரையிலே நடந்திருக்கிறது, சென்னையிலே பல இடங்களில் நடந்திருக்கிறது, காமராஜர் அரங்கில் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். இப்படி 2008 இருந்து தொடர்ச்சியாக நாம் அம்பேத்கர் சுடர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்கி வந்திருக்கிறோம். இந்த முறை அந்த விருதுகள் வழங்கும் விழாவை நடத்துவதில் விஓசியின் பங்களிப்பும் ஈடுபாடும் இருந்தது. 3வது நிகழ்ச்சி தான் இந்த மாநாடு. அருமை தோழர்களே, இப்படி நாம் தொடர்ந்து பயணித்ததில் எனக்கும் அவருக்கும் இடையிலான உரையாடல்களின் மூலம் நம்முடைய இயக்கத்திலே இணைந்து வெளிப்படையாக இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போது, எங்கள் இயக்கம் அனைவருக்குமான இயக்கம், உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் பல மாற்றங்களை செய்து வருகிறேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த இயக்கமும் செய்யாததை விடுதலை சிறுத்தையில் நாம் செய்திருக்கிறோம். பெண்களுக்கு 10 விழுக்காடு மாவட்ட நிர்வாகத்திலே, தலித் அல்லாதவர்களுக்கு 10 விழுக்காடு மாவட்ட நிர்வாகத்திலே, இப்ப நியமனம் செய்யப்பட்டிருக்கிற 16 மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நீண்ட காலம் பயணித்தவர்கள் அல்ல. கட்சியிலே பல பேர் அண்மையிலே சேர்ந்து உடனே மாவட்ட செயலாளர்களாக மாறி இருக்கிறார்கள். மீனவர் சமூகத்திலிருந்து, இஸ்லாமிய சமூகத்திலிருந்து, தலித் அல்லாத பல்வேறு சமூகங்களிலிருந்து, வன்னியர்கள், உடையார்கள், கொங்கு வேளாளர்கள், முக்குளத்தோர், இப்படி பல்வேறு சமூகங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்களை நாம் 16-17 பேரை நியமனம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த விமர்சனம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு தெரியாது. இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு புரியாது. ஏன் இதை நாம் செய்கிறோம் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. உணரக்கூடியவர்கள் வேண்டுமென்று நம்முடைய குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முயற்சித்தவர்கள் தொடர்ந்து தோல்வியை கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் இன்னொரு முறை பிறந்து வந்தால்தான் முடியும். நம்முடைய கட்சியில் இயக்கத்தோழர்கள் கருத்தியல் சார்ந்து சிந்திக்கிற வலிமை மிக்கவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக படிப்படியாக இந்த இயக்கம் எப்படி அங்குலமாக வளர்ந்து வருகிறது, பரிணாமம் அடைந்து வருகிறது என்பதை முன்னணி தோழர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். ஆகவே தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நம்மோடு களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுன் அவர்கள் விரும்பினால் அவர்கள் சொல்வதைப் போல அவர் பெரிய பொருளாதார வலிமை கொண்டவர். அப்படிப்பட்டவர்களை வரவேற்க எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதாவுக்கு போனால் எதையும் அவர்களால் சாதித்துக் கொள்ள முடியும். ஆளுங்கட்சியில் அவருக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு அறிமுகம் உண்டு. அப்படி அவர் விரும்பினால் அதிலே கூட அவரால் தாம் விரும்பியதை எய்த முடியும். அதிமுக போன்ற கட்சிகளில் கூட அவருக்கு தொடர்புகள் உண்டு. அந்த கட்சியில் போனால் கூட அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எளிய மக்களின் நலன்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் சமரசமின்றி போராடுகிற ஒரு அரசியல் கட்சி. சனாதன சக்திகளை துணிந்து எந்த விளைவையும் பற்றி கவலைப்படாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படிப்பட்ட கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக அவருடைய குடும்பத்திலும் அனுமதி பெற்றுக் கொண்டு நெருக்கமான நட்பு வட்டாரத்திலும் அதை விவாதித்து அதில் ஒரு தெளிவை பெற்று அந்த அடிப்படையிலே அவர் என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார். நான் இதை நம்முடைய முன்னோருக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாது. அவர் உயர்நிலைக் குழுவிலே பங்கேற்கிற பொறுப்பிலே இல்லை. ஆனால் அண்மையிலே அவர் கட்சியிலே இணைந்த நிலையிலே அவரை நான் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் அழைத்தேன். அவரை அழைக்கிறோம் என்பதை முன்கூட்டி நம்முடைய முன்னணி தலைவர்களுக்கு நான் தகவல் கொடுத்திருந்தேன். அவர்கள் ஒப்புதலோடுதான் அவரை நம்முடைய உயர்நிலைக் குழு கூட்டத்திற்கு அழைத்தோம். ஏனென்றால் கட்சியில் எல்லோரும் வந்து உயர்நிலைக் குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது. 1-2 பேர் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் என்னுடைய அனுமதியை பெற்று உள்ளே வந்து அமர்வது உண்டு. மற்றபடி தலைமை பொறுப்பாளர்கள், அதாவது தலைவர், பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், ஒரு சில மாநில செயலாளர்கள், அரசியல் குழு தலைவர், ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர், மகளிரணி மாநில செயலாளர் என்று கருத்தியல் பரப்பு செயலாளர் என்று ஒரு சிலர் அந்த உயர்நிலைக் குழுவிலே இடம்பெறுகிறார்கள். 1-2 பேர் என்னோடு நெருக்கமாக தொடர்பிலே இருப்பவர்கள் சில நேரங்களில் நானும் உள்ளே வர விரும்புகிறேன், கருத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்கள் கருத்து சொல்வதிலே உள்ளே அமர்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே அவர் எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையிலே அவர் உள்ளே வர முடியாதுதான். ஆனால் சிறப்பு அழைப்பாளராக அவரை நாம் அழைத்தோம். அண்மையிலே கட்சியில் சேர்ந்த காரணத்தினால்
அவரையும் நாம் அவரோடு பேச வேண்டியிருக்கிறது. அவரை எப்படி நாம் இந்த கட்சியிலே பயன்படுத்திக் கொள்ள போகிறோம், அவர் எப்படி இந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள எந்த பொறுப்பிலே இயங்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவரை வரை சொல்லி அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவின் ஒப்புதலோடு அவர் துணை பொதுச் செயலாளராக 12 பேர் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த குழுவில் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அனைத்து தலைவர்களுக்கும் முன்னணி தலைவர்களுக்கும் உடன்பட்ட ஒன்று, உயர்நிலை குழு முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. 2007-2008 காலகட்டத்திலே நாம் நிறைவேற்றிய வேலைச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே எந்த பொறுப்புக்கும் வரலாம். அந்த பொறுப்புக்கு வருவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் 10 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும், 20 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும் என்ற நிலையில்லை. கட்சியில் ஒரு அகநிலையில் பண்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அகநிலைக்குள் பண்பு மாற்றம் ஏற்பட்டால்தான் புறநிலையில் பண்பு மாற்றம் ஏற்படும். இதுதான் இயற்பியல் விதி. கட்சிக்குள்ளே 100 விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அதிகாரத்தில் இருந்தால் தலைமை பொறுப்பிலே, மாநில பொறுப்பிலே, மாவட்ட பொறுப்பிலே, ஒன்றிய பொறுப்பிலே, நிர்வாக கட்டமைப்பில் தலித் அல்லாதவர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்றால் இது எல்லா தளங்களிலும் போய் சேராது. நாம் என்ன அரசியல் பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு போய் சேராது. நமக்குள்ளே குண்டு செட்டிக்குள்ளே குதிரையை ஒட்டிக் கொள்ள வேண்டியதுதான். ஒரு சமூக இயக்கமாகவே எஞ்சி நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்படும். சமகாலத்தில் நம்மோடு அப்படி கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள், சுருங்கி போயிருக்கிறார்கள், முடங்கி போயிருக்கிறார்கள், தேங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 25 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல் களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த கட்சி பேசுபொருள் பொருளாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எடுக்கிற இந்த முன்முயற்சிகளும் முனைப்புகளும் முற்போக்கான நிலைப்பாடுகளும் தான் காரணம். நாம் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறோம். இதில் நம்முடைய கட்சி எடுக்கிற முடிவு, நம்முடைய முன்னணி தலைவர்களின் ஒப்புதலோடு எடுக்கப்படுகிற நிலைப்பாடு, இது குறித்து நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாத கும்பல் பரப்புகிற எந்த அவதூறையும் தோழர்கள் பொருட்படுத்த வேண்டாம். அதற்கு முகம் கொடுக்க வேண்டாம், பதிலளிக்க வேண்டாம், எதிர்த்து கூட எழுத வேண்டாம். அந்த அற்பர்கள் அவர்கள் விருப்பம் போல் பேசி ஓயட்டும். அவர்கள் அடிவெயில் எரிய எரிய கதறட்டும், பதறட்டும், உளரட்டும். அதை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். இன்னும் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளை, ஆற்றல் வாய்ந்த இளமை துடிப்புள்ள ஏராளமான தோழர்களை இந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்ப்போம். இது அடுத்த இலக்கை நோக்கி மாபெரும் சக்தியாக பரிணமிக்க ஏதுவான காலம், ஏதுவான ஒரு சூழல். அருமை தோழர்களே, வேலைச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது என்பதை மட்டும் அடிக்கோடிட்டு உங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்வோம். தேர்தல் களத்தில் இன்னும் தீவிரமாக நாம் உழைப்போம். நம்முடைய இலக்கு 3 தொகுதி கூட்டணியின் நலன் குறித்து எந்த முடிவும் நாம் மேற்கொள்ள நேரும். அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கான பாய்ச்சலை அடுத்த பாய்ச்சலாக நாம் மேற்கொள்வோம் என்பதை சொல்லி அன்பு தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.